கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விஷயம் வந்து சரியாக போக மாட்டேங்குது. பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ஒரு பக்கம் அருண் வந்து ரொம்ப ஆவேசமாக ஐஸ்வர்யா இருக்கிற பொருள்லாம் இனிமேட்டு என் ரூம்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம அருண். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுகிற, அவள் திருந்தி வருவாள்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, இன்னமும் திருந்தி வருவான்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமா. நம்ம வீட்டில் என்னதாம்மா இல்லை, நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா. அவள் ஒரு மருமகளுக்குள்ள இன்னொரு மருமக ஏதோ ஈகோ இருக்கலாம், சண்டை கூட போடலாம், ஏன் கையில் கூட அடிச்சுக்கலாம். ஆனால் அதுக்குன்னு இவ இப்படியெல்லாம் செய்வான்னு நினச்சி கூட பார்க்கலாமா. இவ கூட நான் இத்தனை நாளாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கே கேவலமாக இருக்குமா. அவள் கடைசியில் பார்த்தா எனக்காக தான் செய்கிறேன் எனக்காக தான் செய்கிறேங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னை அசிங்கப்பட வச்சுக்கிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவளை கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன், கார்த்தியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல ஒரு பொருள் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. ஐஸ்வர்யாவோட பொருளை அப்படியே வந்து கோச்சிக்கிட்டு குடுக்குடுன்னு போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து கார்த்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கீதாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் தானே அப்படின்னு சொல்லி கீதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கேஷுவலாக வந்து உள்ளே வந்து வராங்க. சார், உங்கள் மனசை இன்னொரு வாட்டி நான் கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கு மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, இல்லை மாப்பிள்ள, உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே தீபாவை கண்டுபிடிச்சி ஸ்டேஜுக்கு ஏறி பாட வச்சிட மாட்டிங்களா என்ன. நீங்கள் கண்டிப்பாக வந்து என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்கிறேன். மாப்பிள்ள, நீங்கள் என்னோட மாப்பிள்ளை மட்டும் இல்லை, என் குடும்பத்தோட மூத்த பையன். அப்படி இருக்கும்போது நான் உங்களை நம்பாமல் வேறு யாரை நம்புவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்மலிங்கம். பரவாயில்ல மாமா, நான் எப்படி இருந்தாலும் தீபாவை கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் போக விட்டுற மாட்டேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப அருண் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாப்புல. இந்த விஷயத்த யாருக்கு வேணாலும் கஷ்டம் வந்து இருக்கலாம், ஆனால் டக்குன்னு வந்து போயிடும். ஆனால் அருணுக்கு மட்டும் இது நீங்காத வழியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கார்த்தி மாட்டுக்கும், டேய் சாரிடா, எனக்கு வேறு வழி தெரியல அண்ணா மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அன்னைக்கு நானும் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் நான் யூகித்தேன், ஆனால் என்ன பண்ணுறது, இப்படி உண்மையிலேயே பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவங்க இது மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் யோசித்தேன். கார்த்தி, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ அழுகுறத பார்த்து ஐஸ்வர்யா வந்து பிரிஞ்சதுனால தான் நான் அழுகுறேன்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஏன்டா இப்படியெல்லாம் நடக்கணும், ஐஸ்வர்யா வந்து திருந்தாமையே எனக்கு இத்தனை நாளாக வந்து ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காப்பா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே மாறுங்கப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும், நீ அழுவாமல் தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப, நான் வேணாம் ஐஸ்வர்யா மேலே வந்து கொடுத்த பேப்பரை வந்து எடுத்துட்டா, சேச்சே அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத, நிச்சயம் வந்து ஐஸ்வர்யாவை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அவன் நமக்கு வேணாம், இன்னொரு வாட்டி நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம கொடுத்த பேப்பர்னால அவள் எல்லாரையும் வந்து பத்திரமா அமுச்சு வைக்கணும் தான் யோசிப்பா, ஏன் தும்பா கூட கூட பேசியிருப்பா, நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட கோவம் தீபா மேலே தான் இருக்கும், பார்த்து உஷாராக இருக்கார்த்தி, தும்பா கிட்ட பேசி தீபாவுக்கு வந்து ஆப்பு வைக்கணும்னு சொல்லியிருப்பா. இதையெல்லாம் வந்து அவள் வாய் வார்த்தையாக சொன்னாலும் தீபா சொன்னது தான் செயலில் வந்து நிற்கும். என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு, நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் அப்புறமேட்டு வரேன்னு சொல்லிட்டு கீதா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ரொம்ப கஷ்டம் தானே சார் நம்ம குடும்பமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம குடும்பம்னு ஒரே வார்த்தையாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கீதா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அருணை மேபி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட இந்த லீடு வந்து கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. அருணை பற்றி நல்லா விசாரிச்சிட்டு இருக்காங்க கீதா. சார், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்கும் வந்து இது வலியும் வேதனையும் கொடுத்தா அருணுக்கு ரொம்ப வந்து உடஞ்சி போயிருப்பார், அருண் அப்பப்போ பார்த்துக்கங்க. அபிராமி அம்மா வந்து எல்லாருமேலேயும் பாசமாக தான் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் மேலே தான் அளவு கடந்த பாசம் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அருண்கிட்டையும் அபிராமி அம்மா வந்து பேச சொல்லுங்கள் சார், பேசினா மட்டும்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வந்து வருவாங்க. ஐஸ்வர்யா நினச்சி அவர் வருத்தப்பட்டாலும் ஐஸ்வர்யா செஞ்ச சதி வேலையினால் நிச்சயம் பிரச்சனை வந்து அதிகமானது நம்ம அருணுக்கு தான் சார், அவங்களுக்கு தான் சார் மனசால் அவ்வளோ வந்து வலிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது கொஞ்சம் சரியாக நாள் அவகாசம் ஆகும், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் வந்து பட்டமாக வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் சக்தியை வந்து காட்டுறாங்க, இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த சபாவுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயே ஆகணும் தீபாவை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப
மதரெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதே வந்து தும்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாமல் தும்பாவும் மீறி அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுப்போமே, ஆனால் அது பிரச்சனை தானே. இங்கே இருக்கிற வரைக்கும் தான் தீபாவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனால் கார்த்தி வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து தீபா அங்கே வருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருப்பாங்க, அபிராமி அம்மாலேருந்து எல்லாரும். அதனால கண்டிப்பாக நம்ம கூட்டிகிட்டு போனாதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி மதர் வந்து கேட்குறாங்க. நான் ஏன்னா அவங்களோட நம்பிக்கை வீணாகாதுன்னு எனக்கு தோணுது. கார்த்தியை இப்போ இவங்க பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுவே கார்த்தி பக்கத்தில் இருந்தாருன்னா நிச்சயம் வந்து இவங்க கேஷுவலாக வந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எதுக்கு மிஸ் பண்ணணும்? சரி, நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான், பார்த்துக்கங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் தனியாக போக வேணாம், ஏன்னா பிரச்சனை எப்படி வேணான்னு வரும். அதனால் நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு மதர் வந்து சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா மதர், இது எனக்கு ரொம்ப வந்து யோசிக்கக்கூடிய வைக்கிறது தான். இப்படி போனால் தும்பாவை வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தும்பா வந்து உச்சக்கட்ட கோவத்துலேருந்து இருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட் கிட்டலாம் வந்து பேசுகிறாங்க. சக்தி அப்படி எங்கே தாண்டா வந்து மறைச்சி வச்சுருப்பா, எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சக்தியோட ஃப்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா சக்தியாக நம்மக்கிட்ட வந்து வசமாக வந்து சிக்கணும். இது ரெண்டும் தானே ஆப்ஷனு. ஏன்னா பொது இடத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சேஃபாக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது எந்த இடம் தான் நமக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தாண்டா ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா வேற மாட்டிக்கிட்டா, அவன் நமக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கா. ஆனால் இப்போ நம்மளால் எந்த உதவியும் வந்து பதிலுக்கு செய்ய முடியல. நம்ம எல்லாரையும் வந்து நன்றி விசுவாசத்தை மறக்கக்கூடாதுடா. கார்த்திக் வந்து மிகப்பெரிய ஆப்பு வந்து வச்சே ஆகணும். ஃபஸ்ட்டு கீதா நம்மளோட விஷயமே கிடையாது, தீபா தான் நம்மளோட ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல. சரிண்ணே, நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். அன்றைக்கி அவன் ஜூஸை வந்து மேலே கொட்டினப்பே வந்து எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. அன்றைக்கே நான் அவனை உண்டுலன்னு ஆக்கியிருக்கணும். வாட்டி அவன்கிட்ட இறங்கி போனேன். கடைசியில் அவனே வந்து என்னை அடிச்சிருக்கான்ல, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம பதிலடி கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. சரி, நான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்களும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருக்காங்க. தீபாவுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம சக்தி. ஏங்க, நீங்கள் யார் தெரியுமா? கார்த்தியோட ஒய்ஃபு நீங்கள் தான் தீபா. இது மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தீபா பாடின ஏகப்பட்ட பாட்டை வந்து அப்படியே வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அவங்க ஃபேஸில் இவ்வளோ நேரம் வந்து கார்த்தின்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து அவங்க ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறதுனால அப்படியே கொஞ்சம் ஃபேஸில் வந்து சிரிப்பு வருது அந்த இடத்துல. இது மாதிரி இந்த வீடியோலாம் போட்டு காட்ட காட்ட அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நிச்சயம் அவங்களால ஸ்டேஜில் ஏறி பாட முடியும், எனக்கான முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து இன்னும் அவகாசம் கம்மியாக தான் இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கடவுளே முருகா, நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க.